கேபிள் டிஜிட்டல் மயமாவதில் உள்ள பிரச்சனைகள் குறித்த விவாதத்தில் இருக்கிறோம். இந்த கேள்வி கார்த்திக் சுப்பிரமணியத்திற்கு. அதாவது ஒரு ஒரு சின்ன விஷயம், சென்னையில் இருக்க மக்களை ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கும், அதாவது தாங்கள் விரும்பிய சேனலை பார்க்க முடியாத ஒரு சிக்கலுக்குள் தள்ளி இருக்கிறது. என்னவென்று பார்த்தோம்னால், தமிழகம் முழுவதும் அரசு கேபிள் என்று ஒரு மிகப்பெரிய கேபிள் நிறுவனம் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது சென்னையில் அதற்கு செயல்படுவதற்கு உரிமம் கிடைக்கவில்லை என்றால், சென்னையில் இருக்கும் கேபிள்கள் டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் என்ற ஒரு வரையறை கொண்டு வரப்பட்டு விட்டது. அரசு கேபிளுக்கு அந்த உரிமம் இல்லாத காரணத்தினால் அவர்களால் சென்னைக்குள் செயல்பட முடியவில்லை. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு அரசுக்கு சொந்தமான கேபிள் நிறுவனத்திற்கு இம்மாதிரியான உரிமம் தருவதை ட்ராயின் பரிந்துரைகள் மறுக்கின்றன. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது ட்ராயின் பரிந்துரைகள் 2008 இருக்கு. அதனால இப்போ இவங்க இப்போ கவர்மெண்ட் இப்போ டேஸ் லைசன்ஸ் சென்னைக்கு தராது. எப்படி பார்க்கணும்னா, இன்னைக்கு சென்னைக்கு தான் இன்னி வரைக்கும் மெட்ரோ சிட்டிஸ், அதாவது சென்னை, டெல்லி, பாம்பே, கல்கட்டா, இந்த 4 சிட்டிஸ்ல தான் டிஜிட்டல் அட்ரஸபிள் சிஸ்டம்னு கூறக்கூடிய இந்த டிஜிட்டல் மயமாக்கல் இருக்கு. அது படிப்படியா மற்ற சிட்டிஸ்க்கு 2015 2016 ஆண்டுக்குள்ள ஆல் ஓவர் இந்தியா இந்த சிஸ்டம் வரணுங்கிறதுக்காக. ஸோ அதனால இப்போ இது சென்னைக்கு ஒண்டி அரசு கேபிளுக்கு மறுக்கப்படுற மாதிரி கிடையாது. இப்போ இந்த சென்னைக்கு மறுக்கப்படக்கூடிய இந்த லைசன்ஸ் நாளைக்கு மற்ற சிட்டிஸ்ல வரும்போது மறுக்கப்பட்டு அப்படியே நீடித்துட்டே போகும். இதுல அரசு கேபிள் இதே மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் உடைய பல மீட்டிங்க்கு அவங்களுடைய நிர்வாகிகளை கூப்பிட்டு கலந்தாலோசனை செய்யறாங்க கவர்மெண்ட். ஸோ எதுக்கு பண்ணணும்? இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த இப்போ இருக்கிற மினிஸ்டருக்கு முன்னாடி இருந்த மினிஸ்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்களே இவங்க எம்டி எல்லாம் கூப்பிட்டு, அரசு கேபிள் எம்டியை கூப்பிட்டு டிஜிட்டல் அட்ரஸபிள் சிஸ்டம் ஜூன் 30க்குள்ள வரலாமா, இல்ல அக்டோபர் வரைக்கும் டெட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்னு கேட்கறாங்க. ஸோ இதுல என்ன பார்க்கலாம்னா, ஒரு அரசியல் ஏதோ ஒரு அரசியல் கருத்து, அரசியல் ஆலோசனை ஏதோ நடந்திருக்கு, அதனால தள்ளி போகிற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா அரசு கேபிள் மக்கள் வரி பணத்தால் பல கோடிகள் செலவு பண்ணி ஆரம்பிச்ச ஒரு விஷயம். ரெண்டாவது, அரசு கேபிள் மட்டும் இல்ல, யாருமே கேபிள் நிறுவனம் நடத்தி இந்த டிஜிட்டல் அட்ரஸபிள் சிஸ்டம் மூலமா எடுத்துட்டு சேனல்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாங்கிறதுல தான் நுகர்வோருக்கு நல்லது. ஒரு கன்சியூமரா எனக்கு ஒரு சாய்ஸ் வேணும். நான் ஒரு இடத்துல இருந்தேன்னா எனக்கு கேபிள் டிவி எனக்கு தேவைன்னா எனக்கு ஒரு சாய்ஸ் வேணும். நுகர்வோர் எல்லோருக்கும் ஒரு சாய்ஸை கிரியேட் பண்ணி தரது தான் ஒரு கவர்மெண்டோடைய பொறுப்பு. ஸோ அரசு கேபிள்ங்கிற அந்த சாய்ஸ் இன்னைக்கு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இல்லாம போனதுக்கு காரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்ஃபேக்ட் திரும்ப அந்த யூனியன் மினிஸ்டர் அவர் விளக்கியிருக்காரு, இந்த மாதிரி நாங்க திரும்ப கருதுவோம் அப்படின்ற மாதிரி விளக்கியிருக்காரு. இந்த 2008 இருக்கிற இந்த பரிந்துரை ஏன் திடீர்னு இப்போ இந்த டிஜிட்டல் அட்ரஸபிள் சிஸ்டம் அதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஏன் அவங்க வெப்சைட்ல திரும்ப அந்த பழைய ரெக்கமெண்டேஷன் ஏன் திரும்ப வரணும், இதுல ஏதாவது உள்கருத்து இருக்கா, ஏதாவது உள் அர்த்தம் இருக்காங்கிறது அது தட் இஸ் சப்ஜெக்ட் அனாலிசிஸ். பட் கன்சியூமருக்கு சாய்ஸ் இருக்கா, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆஸ் அ கன்சியூமர் இப்ப நான் எப்படி ஒரு இடத்துல நான் ஒரு 4 பிஎஸ்என்எல் டெலிபோன் லைனும் சூஸ் பண்ணலாம், இல்ல ஒரு பிரைவேட் லைனும் சூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எனக்கு எப்படி டெலிகாம்ல எப்படி எனக்கு சாய்ஸ் இருக்கோ ஒரு நுகர்வோரா, அதே சாய்ஸ் எனக்கு டிஜிட்டல் அட்ரஸபிள் சிஸ்டம்ல இருக்கிற கேபிள் டிவி டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் எனக்கு அந்த சாய்ஸ் வேணும் ஒரு நுகர்வோரா. அப்படின்னு அந்த நுகர்வோருக்கு ஏன் அந்த சாய்ஸை தரக்கூடாது? ரெண்டாவது விஷயம், இவங்க இந்த ட்ராயோட ரெக்கமெண்டேஷன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லா கவர்மெண்ட்டுமே அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி தலைமையில நடக்கிற ஒரு கவர்மெண்ட் தான், அதனால அரசியல் சாயம் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்படி பார்த்தா பல சேனல்களுக்கே அந்த விதமான ஒரு சாயல் இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒன்று இல்லை, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியை சப்போர்ட் பண்ற சேனல்ஸ் பல சேனல்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஏன் இதை அரசு கேபிள் கொண்டு அவங்க பண்ணணும்? இமீடியட்டா அவங்க இந்த ட்ராய் ரெக்கமெண்டேஷன் ஒரு ஷோகாஸ் நோட்டீஸா எந்தெந்த சேனல்ஸுக்கெல்லாம் பொலிட்டிக்கல் பேக்கிங் இருக்கோ எல்லா சேனல்ஸுக்கும் அனுப்பலாமே. ஸோ அதனால இதுல சம்திங் இதுல ஏதோ ஒரு உள்ள அர்த்தம் இருக்கு. அது என்னன்னு ரொம்ப வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் இருக்கே தவிர நுகர்வோருக்கு எது நல்லதோ அது பண்ணோம் கவர்மெண்ட். அதை ஏன் பண்ண மறுக்கிறாங்கிறது தெரியாத விஷயமா இருக்கு.
நிச்சயமா கார்த்திக் சார், இப்போ இவர் சொன்னபடி நுகர்வோருக்கு தாங்கள் விரும்பியதை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது ஒரு அரசு கேபிள் என்ற நிறுவனம் இல்லாவிட்டால். அப்படியே வந்துவிட்டால் கூட நம்மளுக்கு விரும்பிய சர்வீஸ் ப்ரொவைடர் மாற்றிக்கொள்ளும் சுதந்திரம் இந்த டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலமாக கிடைக்குமா? இல்ல, அதுலயும் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு. என்னன்னா, அந்த லைன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிராட்காஸ்டர், நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சேனலை ப்ரொடியூஸ் பண்றவங்க பிராட்காஸ்டர். பிராட்காஸ்டர் அவங்களோட சிக்னல்ஸை மல்டி சிஸ்டம் ஆபரேட்டர்னு இருக்காங்க. ட்ராய் ரெக்கமெண்டேஷன் பார்த்தா இன்னைக்கு இந்தியாவில் 6000 மல்டி சிஸ்டம் ஆபரேட்டர் இருக்காங்கிறாங்க. ஸோ அவங்க ரிசீவ் பண்ணி அதை ஒரு பண்டிலா பொக்கேவா கொடுக்கலாம், இல்ல தனிப்பட்ட அலாகாட் தனித்தனி சேனல்ஸா அவங்க கொடுக்கறாங்க. இது அவங்களே ஒரு வீட்டுக்கும் கொண்டு போய் சிக்னல்ஸ் கடைசியா கொடுக்க முடியாது. அதனால லோக்கல் கேபிள் ஆபரேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா பிராட்காஸ்டர், மல்டி சிஸ்டம் ஆபரேட்டர், லோக்கல் கேபிள் ஆபரேட்டர். சோ ஒரு ஏரியால ஒரு ஆபரேட்டர், கேபிள் ஆபரேட்டர் இருப்பார். அவர் ஒரு மல்டி சிஸ்டம் ஆபரேட்டர் கிட்ட போய் அவர் அக்ரிமெண்ட் போட்டு அவர் அந்த இது சிக்னல்ஸ் கொடுப்பார். இப்போ அந்த ஏரியாவுக்கு ஒரு மல்டி சிஸ்டம் ஆபரேட்டர் இருந்தால், இப்ப நான் மாத்தணும் அப்படின்னா கூட என்னால மாத்த முடியாது. அந்த கேபிள் ஆபரேட்டர் வேணா ஒரு எம்எஸ்ஓ மாத்தலாம். நான் இந்த எம்எஸ்ஓல இருந்து இன்னொரு எம்எஸ்ஓக்கு போனா அவருக்கு ஆப்ஷன் இருக்கே வழிய, ஒரு தனிப்பட்ட சப்ஸ்கிரைபர் கேபிள் டிவி வச்சிருக்கிறவர் நினைச்சாலும் எனக்கு பிடிக்கல மாத்தணும்னு நினைச்சாலும் அவரால் மாத்த முடியாது. அவங்களுக்கும் ஏரியா வேற இருக்கு. ஒரு கேபிள் ஆபரேட்டர் இருக்கிற இடத்துல இன்னொரு கேபிள் ஆபரேட்டர் வரது கிடையாது. இப்ப எனக்கு ஒரு கேபிள் இன்னொரு ஆபரேட்டர் எனக்கு கேபிள் கொண்டாந்து கொடுக்க முடியாது. ஸோ இந்த டிஃபிகல்டிஸ்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இருக்கு. இந்த மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட், இதுலயும் ஒரு போர்ட்டபிலிட்டின்னு வந்ததுன்னா, எனக்கு இந்த எம்எஸ்ஓ பிடிக்கலையா நான் வேற எம்எஸ்ஓக்கு போலாம் அப்படின்னு வந்தா அது மக்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கேபிள்ல நம்மளுக்கு இன்னைக்கு இந்த கேபிள் ஆபரேட்டர் சரியா அவர் கொடுக்குற இது சரியா இல்லைன்னு சொன்னா நம்ம இன்னொரு கேபிள் ஆபரேட்டர் கிட்ட போக முடியும் முந்தி இருந்த சிஸ்டம்ல. பட் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்க எல்லாம் அவங்களே ஏரியாஸ் பிரிச்சுட்டாங்க. லிட்ரல் மோனோபோலி ஆக்சுவலா. எல்சி ஒரு கேபிள் ஆபரேட்டர் ஒரு ஏரியாவுக்கு ஒருத்தர் தான். நீங்க அதை தாண்டி அவரோட சர்வீஸ் நல்லா இல்லைனாலும் சரி யாரும் பில்லு கொடுக்கறது கிடையாது. நீங்க எதையுமே எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு நிலவருது. நீங்க அதை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா கூட அதை மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு நிற்கும். நிச்சயமாக. அதாவது அவர்கள் வழங்கும் சேவை நமக்கு திருப்தியாக இல்லாவிட்டால் கூட மாற முடியாது என்று சொல்கிறீர்கள். ஆனால் இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. நாம் விரும்பிய சேனல் அந்த சேவையில் கிடைக்காவிட்டால் ஒரு நுகர்வோராக நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? யாரை அணுக முடியும்? யாரிடம் புகார் செய்ய முடியும்? அந்த மாதிரியான ஒரு தொடர்ந்து கார்த்திக் சுப்பிரமணியத்திடம் கேட்போம். கார்த்திக், ஒரு நுகர்வோராக நாம் ஒரு சேனலை பெற விரும்புகிறோம். ஆனால் அந்த சேனல் நம்முடைய எம்எஸ்ஓவிடம் வழங்கப்படவில்லை, நம்முடைய கேபிள் ஆபரேட்டர் வழங்கப்படவில்லைன்னா யாரிடம் நாம் புகார் தெரிவிப்பது? இல்ல, இது நல்ல கேள்வி. ஆனா நீங்க அவ்வளவு தூரம் போனோம். நீங்க ஒரு நுகர்வோரா ஒரு கேபிள் ஆபரேட்டர் கிட்ட இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பில் கூட கிடையாது. உங்களுக்கு அவர் ஒரு கார்டு மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு மாதாந்திர சந்தா எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டு போற நிலைமை தான் இன்னைக்கு சென்னையில் இருக்கு. ஸோ அதனால நீங்க கேட்கறது ரெண்டாவது கட்டமா இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு கிடைக்காம போறதில்ல. இங்கதான் இப்போ டிடிஸ் இதுல அன்பார்ச்சுனேட்லி இப்போ பிராட்காஸ்டர்ஸ் அவங்க லீகல் ரூட் எடுத்தாங்கன்னா ட்ராயிடமோ டிடிசெட், அதாவது இந்த டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் அந்த கவர்மெண்ட் பாடி கிட்ட போய் அது அவங்க பிராட்காஸ்டர்ஸ் பண்ணலாம். ஆனா ஒரு கன்சியூமரா இன்றைய தேதியில அவங்களுக்கு எந்த எம்பவர்மெண்ட், இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி எந்த எம்பவர்மெண்ட்டும் கிடையாது. அதுதான் உண்மை. இதனால தான் எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ அரசு கேபிள் இல்ல இதுல எல்லா எம்எஸ்ஓஸும் சொல்லலாம். அரசு கேபிள், எஸ்சிவி, அப்புறம் இப்போ டிசிசிஎல்னு ஒரு புது எம்எஸ்ஓ இருக்கு சென்னையில, இல்ல ஜாக் கம்யூனிகேஷன்ஸ், எல்லாருமே ஒரு இடத்துல எந்த ஒரு இடத்துலயும் எல்லாரோடைய சேவையும் போய் ரீச் பண்ணணும். ஸோ அதுதான் அல்டிமேட் எம்பவர்மெண்ட் ஃபார் கன்சியூமர்ஸ். ரெண்டாவது விஷயமா ஸ்ரீனிவாசன் அவர்கள் கூறின மாதிரி இப்ப இருக்கிற செட்டாப் பாக்ஸ் எல்லாமே க்ளோஸ்ட் ஆர்கிடெக்சர் பாக்ஸஸா இருக்கு. இதுல கவர்மெண்ட் தலையிட்டு இதை ஓப்பன் ஆர்கிடெக்சர் பாக்ஸஸா மாத்தி அதான் எந்த ஸ்மார்ட் கார்டு வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைமை எடுத்துட்டு வந்தா அது நீங்க சொல்ற இந்த ஒரு இதுக்கு வழி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல ஒன்ஸ் அகைன் ஒருத்தரும் ஒரு சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. அதாவது அவங்க டெக்னிக்கலா சொல்லணும்னா ஒருத்தரும்
இந்த பேக் எண்ட்ல இருக்கிற இந்த செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்லாம் வித்தியாசமா யூஸ் பண்றதுனால அதை ஒரு காரணமா சொல்லி இந்த க்ளோஸ்டு பாக்ஸஸ் யூஸ் பண்ண வைக்கிறாங்க. ஆனா இதுல வந்து மினிஸ்ட்ரியோடைய ஒரு ரோல் வந்து ரொம்ப ப்ரோ கன்சூமரா இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம். ரூப் சர்மா அப்படிங்கிறவங்க வந்து அந்த டாஸ்க் கமிட்டி மெம்பர், அவங்க கூட நான் பேசினப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்படி இந்த டாஸ்க் கமிட்டி இந்த டிஜிட்டல் அட்ரஸபிள் சிஸ்டத்தை வந்து ரோல் அவுட் பண்றதுக்கு ஒரு டாஸ்க் கமிட்டி வந்து கவர்மெண்ட் செட் பண்றாங்க. ஸோ அவங்க கவர்மெண்ட் வந்து பிராட்காஸ்டர்ஸை கூப்பிடுறாங்க, எம்எஸ்ஓஸை கூப்பிடுறாங்க, கேபிள் டிவி அசோசியேஷன் கூப்பிடுறாங்க. ஆனா கன்சூமர் சைட், அதாவது நுகர்வோர் இயக்கங்கள் அவங்களுடைய ரெப்ரஸன்டேஷன் அதுல ரொம்ப புவர். அப்புறம் சப்சிக்வெண்டா அந்த மாதமா நடந்த அந்த ஒரு மீட்டிங் கூட அக்டோபர் கடைசியா நடந்து அதுக்கப்புறம் அதோட நிறுத்திட்டாங்க. அதுல வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கன்சூமர் சைட்ல இருந்து யாரையும் கூப்பிடுறது இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, இப்போ இந்த பொக்கே சேனல் அந்த பொக்கேஸா கொடுக்குறாங்க இந்த எம்ஓஎஸும் சரி டிடிஹெச் ஆபரேட்டர்ஸும் சரி. இந்த பொக்கேங்கிறது வந்து யார் எப்படி டிசைட் பண்றாங்க? இந்த பொக்கே தான் இந்த பேசிக் பொக்கே 155 ரூபாய்ன்னு டிடிஹெச்ல சொல்றாங்க, எம்ஓஎஸும் சொல்றாங்க. யார் டிசைட் பண்றாங்க இந்த பொக்கேல வந்து என்னென்ன சேனல்ஸ் இருக்கணும்னு? அதுல வந்து கன்சூமர்ஸ் ஏதாவது கன்சல்ட் பண்றாங்கன்னா அதுவும் கிடையாது. அப்புறம் இதுல இன்னொரு விசித்திரமான விஷயம்னா, ஒரு சில மாநிலங்கள்ல ஃப்ரீ டு ஏர் சேனலா இருக்கிற ஒரு சில சேனல்ஸ் வந்து இன்னொரு சில மாநிலங்கள்ல பெய்ட் சேனலா இருக்கு. அதனால நுகர்வோர் ஒரு இடத்துல இருக்கிற கன்சூமரும் இன்னொரு இடத்துல இருக்கிற கன்சூமருக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. இங்க சென்னையில வந்து இன்னைக்கு டிஜிட்டல் அட்ரஸபிள் சிஸ்டம் வந்து ரோல் அவுட் பண்ணாங்கன்னா எந்த சேனல்ஸ்லாம் பெய்ட் சேனல்ஸா இங்க சென்னையில இருக்கோ, அதே சேனல் இங்க 50 கிலோமீட்டர் தள்ளி நீங்க சென்னை விட்டு அடுத்த பக்கத்துல இருக்கிற காஞ்சிபுரமோ இங்க வேற ஒரு டவுனுக்கு போனீங்கன்னா அங்க அது ஃப்ரீ சேனலா இருக்கு. ஸோ இது வந்து கவர்மெண்ட் கவனத்துக்கு எப்படி அது வராம இருக்குங்கிறது ரொம்ப விசித்திரமான விஷயம்.